கடமைக்காகவோ செய்ய வேண்டிய செயல் அல்ல, முழுக்க முழுக்க பக்தி, மரியாதை மற்றும் நன்றியுணர்வுடன் செய்ய வேண்டிய ஒரு செயல். முதலில் காலையில் நீ வேலைக்கு கிளம்பும் போது உன் மனைவியின் முன் நின்று அவளுடைய 2 கைகளையும் உன்னுடைய கைகளால் பற்றிக்கொண்டு அவள் கண்களை பார்த்து, உன்னால் தான் இந்த வீடு நிறைவாக இருக்கிறது, உன்னால் தான் நான் உழைக்கிறேன், நன்றி, உன் ஆசீர்வாதத்துடன் சென்று வருகிறேன் என்று மனதாரச் சொல். இது உன் முயற்சிகளில் இருக்கும் தடைகளை விலக்கும் ஒரு கவசமாக மாறும். இரண்டாவதாக, நீ சம்பாதித்து வரும் பணத்தை, அது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி, முதலில் உன் மனைவியின் கைகளில் கொடு. இது நம் உழைப்பால் கிடைத்த வெற்றி, இது நமக்கான லட்சுமியின் அருள் என்று சொல்லி அவளிடம் கொடு. அவள் கைகளால் அந்த பணத்தை தொடும்போது அதில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள், அதாவது பணம் கைமாறும் போது ஒட்டிக்கொள்ளும் பிறரின் இயக்கங்கள், கவலைகள் போன்றவை நீங்கி அந்த பணம் சுத்தி அடைகிறது. பிறகு அவளிடமிருந்து ஆசீர்வாதத்துடன் அந்த பணத்தை திரும்பப் பெற்று வீட்டுச் செலவுகளுக்கு பயன்படுத்து. அப்படி செய்யும் போது அந்த பணம் பன்மடங்கு பெருகும், வீண்வரையும் ஆகாது. மூன்றாவதாக, உன் பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக்கொடு. அவர்கள் பள்ளிக்கு செல்லும் முன்போ அல்லது ஏதேனும் முக்கிய காரியங்களுக்கு செல்லும் முன்போ உன் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி அவளது உள்ளங்கைகளால் தலையில் ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லச் சொல். தாயின் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் 1000 தெய்வங்களின் ஆசீர்வாதத்திற்கு சமம். அது அவர்களை எல்லா தீங்குகளில் இருந்தும் காக்கும். நண்பர்களே, பகவான் ஸ்ரீஹரி பார்த்தீர்களா? நாரதா, ஒரு பெண்ணை, உங்கள் வீட்டு மகாலட்சுமியை நீங்கள் எந்த அளவிற்கு மரியாதையுடனும் பக்தியுடனும் நன்றியுடனும் நடத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். அவளின் உள்ளங்கைகள் செல்வத்தை கொடுக்கும் அக்ஷய பாத்திரங்கள், அவளின் பாதங்கள் செல்வத்தை ஈர்க்கும் காந்தங்கள். அவற்றை அவமதிப்பவன் என்றும் ஏழையாகவே இருப்பான், அவற்றை மதிப்பவன் கோடீஸ்வரன் ஆவது உறுதி. இதுவே நான் உனக்கு சொல்ல விரும்பிய அந்த மாபெரும் ரகசியம் என்று பகவான் ஸ்ரீஹரி தன் உபதேசத்தை முடித்தார்.